கூட இரு. நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அண்ணே. இவ்வளவு நாளா நம்ம கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டினது வேடு இல்லனே வாசுவான். என்னடா சொல்ற புதுசா? மூளையோட வேகம் அதிகமா இருக்கு, அருவாவோட வேகம் குறைஞ்சு போச்சேன்னு சந்தேகப்பட்டேன். ஐயோ ஐயோ தப்பனிட்டமா. சக்கரபாண்டி சங்க இருக்காம அப்பதான் மூத்திரம் நம்மளிக்க மாட்டேன். நம்ம கிட்ட இருக்க ரெக்கார்ட்ஸ் வச்சு சக்கரபாண்டி மேல உடனே ஆக்ஷன் எடுத்துடலாமே வாசு. எனக்கு கிடைக்காத அந்த சக்கரால எவனுக்குமே கிடைக்க கூடாது. நான் இந்த ஊரை விட்டு காலி பண்ற நேரம் வந்துருச்சு. இனி அவன் ஊருக்குள்ள நிறைய பேர் சாவணும். ஆனா ஏற்கனவே எடுத்துக்கிற ஆக்ஷனுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும்னு ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். சக்கர ஆலையில வேலை செய்யற சொக்கம்பட்டிக்காரங்க அத்தனை பேரையும் 2 மணி ஷிஃப்ட்டுக்கு மாத்த சொல்லு. வேலை ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல பாம்பு வெடிக்கணும். பாம்பு வெடிச்ச சத்தம் கேட்ட உடனே ஊர்க்காரங்க எல்லாம் ஃபேக்டரியை பார்த்து ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல வேலை வீட்டுக்குள்ள போந்து அத்தனை பேரையும் கண்டந்தோட்டமா வெட்ட சொல்லு. ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம ஆளுங்க நம்ம சாதிக்காரனை வெட்டும் போது வெறியோட வெட்ட மாட்டான். சாதி பாசம் தடுத்துரும். அசலூர்காரன் வந்தா தான் சரியா வெட்டுவான். இருமா, ஒரு நாள் பொறுத்து போலாம். ஒரு நிமிஷம் கூட என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் போய் அந்த அம்மாவை கேட்கிறேன். பெத்த தாய் பிள்ளைய கேட்கும் போது கொடுக்க முடியாதுன்னு யார் சொல்ல முடியும்? நீங்க புறப்படுங்க. எனக்கு தெரியாது. அப்பதான் எப்படி இருக்காங்க? வாசு, இப்பதான்டா எனக்கு உண்மை தெரிஞ்சது. நான் யாரு, என் பவர் என்னன்னு இப்ப கேட்டேன்டா. சொக்கம்பட்டியில ஒவ்வொரு வீட்லயும் அழுக சத்தம் கேட்கும். உன் வீட்டுல மட்டும் கேட்காது. ஏன்னா உன் வீட்டுல அழுவறதுக்கு யாருமே உசுரோட இருக்க மாட்டாங்க. நீதான் பெரிய டிடெக்டிவ். முடிஞ்சா மோப்பம் முடிச்சு காப்பாத்துப்பா. சொக்கம்பட்டி ஊர்கிட்ட தான் நிக்கிறோம் வாசு. ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நைட் 2 திருடங்கள சுகர் ஃபேக்டரியில அரெஸ்ட் பண்ணி செம்பட்டி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க வாசு. எந்த ஊருக்காரங்க? யாரோ ஹிந்திக்காரங்கன்னு சொன்னாங்க. ஹிந்திக்காரங்க சுகர் ஃபேக்டரியில திருடுனாங்களா? சரி, நான் கூப்பிடுறேன். வை. சுகர் ஃபேக்டரியில வந்து என்ன திருடுவானுங்க? கண்டிப்பா அங்க கேஷ் இருக்காது. அங்க சக்கரை தான் இருக்கும். இல்லனா டூல்ஸும் மிஷினும் திருடலாம். சக்கரையும் இரும்பும் திருடுறதுக்கு இவ்வளவு செக்யூரிட்டி தாண்டி வரணும்னு அவசியம் இல்ல. நல்லா விசாரிச்சு பாத்துறேன் தம்பி. ஊருக்குள்ள சுகர் ஃபேக்டரி வேலைக்கு நேத்து நைட் ஷிஃப்ட்டுக்கும் நீ காலேஜ் ஷிஃப்ட்டுக்கும் யாருமே போல. எல்லாருக்குமே மத்தியானம் 2 மணி ஷிஃப்ட் தான் போட்டுருக்காங்க. 200 பேருக்கும் எப்படி 2 மணி ஷிஃப்ட் போடுவாங்க? வாசு, இது ஏதோ பர்பஸா எல்லாரையும் அவாய்ட் பண்ண மாதிரி தெரியுது. எனக்கு அவாய்ட் பண்ண மாதிரி தெரியல, ஏதோ வேணும்னே அவங்களை அசெம்பிள் பண்ண மாதிரி தெரியுது. எஸ்பி ஓகே சொல்லிட்டாரு. அநேகமா அவங்க சீஃப் எஸ்பி கிட்ட பேசி பாரு நினைக்கிறேன். நீங்க விசாரிச்சீங்க? तुम दोनों हिंदी वालों क्या? हाँ जी। आपका नाम? चोपड़ा। राकेश। ஐயோ அம்மா ஹிந்தி வார்த்தையாடா? சுகர் ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்க. படிச்சிரும். உடனே பாம்பு ஸ்குவாட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் மேல ஒரு சீரியஸ் மேட்டர் போடு. என்னடா வேணும் உனக்கு? ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்க. எல்லாம் வெளிய போங்க. சீக்கிரம் வெளிய போங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரமா போன் எடுத்து மொட்டை மாடிக்கு போ. எதுக்கு வேலை? நீ போ சொல்றேன். இந்த பாருப்பா. அம்மா, எங்க பிள்ளைங்களுக்கு வேணுமா? தயவு செஞ்சு கொடுத்துருங்கம்மா. ராமாயணத்துல கூட ஒரு தாய் பிள்ளைய 14 வருஷம் தான் பிரிஞ்சிருந்தேன். ஆனா நான் மேல போ. எல்லாரும் போய் செக் பண்ணு. இந்த பாக்கப்பா, உடனே பார்த்து சொல்றேன்.
வீட்டுக்குள்ள 2 பேரும் ஓடி வர்றாங்க. சீக்கிரம் நாலா பக்கம் பாரு. உன வச்சிடாத. பெரிய வீட்டுக்குள்ள 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க. சரி பாத்துக்கிறேன். அம்மன் கோயில் தெருவுல 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மூட்டைக்கு மேல இருக்கு சார். சார் முதல்ல கேளுங்க சார். கொஞ்சம் இருக்கு சார். சார் இருங்க சார். வெளியே வாசல்யா. இந்த மூட்டை தூக்கியா. ஐயா வாசு. சக்கரபாண்டி எங்க இருக்கா? திருக்க ஒட்டஞ்சத்திர ரைஸ் மில்ல ஒளிஞ்சிட்டு இருக்காருங்க. என்னடா இன்னும் பாம்பு வெடிக்கல? ஏய், மணி 2:30 ஆச்சு. ஏய், வந்துட்டியா? வாடா. வெளியே எச்ச சோறு நாய் திங்கும் போதே நினைச்சேன் உள்ள ஒரு நாய் நல்ல சோறு திங்குதுன்னு. முடிஞ்சா கிடக்கல. உரிமை இருக்குது கேக்குறீங்க. கூட்டிட்டு போங்க தாய், கூட்டிட்டு போங்க. எங்களை எல்லாம் பார்த்தா அவன் வரமாட்டான். அதனால அப்படியே வாசல்ல இருந்து அவனை கூட்டிட்டு போயிடுங்க. போயிட்டு வாங்க தாய்.
நான் அவனை காப்பாத்துவேன். நான் ஸ்டேஷன் போய் லிவர் ரிலீஸ் பண்ண சொல்றேன். நீ எதுவும் பண்ணிடாத வேலு. என் கையால நீ செத்து அந்த பாவம் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. கடவுளோட கால கனியை போட்டுக்கா. ஆண்டவன் தூண்லயும் இருப்பான், துரும்புலயும் இருப்பான், இரும்புலயும் இருப்பான்டா. அதான் உனக்கு தண்டனை தலைவரத்துல வச்சிருக்கா. மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மரம், மட்டை, செடி, கொடி எல்லாத்துக்குமே உணர்வு ஒண்ணு இருக்கு. உனக்கு மட்டும் எதுவுமே இல்லாம போச்சு. அவன் வந்து காப்பாத்த நினைக்காத. ரயில் அடிக்காம நீ தப்பிச்சாலும் நான் உன்னை அடிப்பேன்டா. சாவ பார்த்து பயப்படவன் நினைச்சாரு அந்த சக்கரபாண்டிய. சரித்திரம் படிக்காம சாவ மாட்டேன்டா. சிக்னல் லாக் ஆயிடுச்சு தம்பி. இனிமே ரிலீஸ் பண்ணா ட்ரெயினுக்கு பெரிய ஆபத்தாயிடும். ரயில் என் மேல மோதினா ரயிலும் காலி, அந்த ரயில்ல வர அத்தனை பேரும் காலி. அதுல கண்டிப்பா ஒவ்வொரு ஆளுங்க 20 பேர் இருப்பானுங்கல்ல. எனக்கு அது போதுண்டா. ஊர்ல பாம்பு வைக்கலாம், கார்ல பாம்பு வைக்கலாம், வீட்டுல பாம்பு வைக்கலாம். ஆனா நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? பக்கத்துல வந்த ஒரே அழுத்த அழுத்திடுவேன். நீ உயிரோட இருக்கணும். சக்கரபாண்டி சாதனையை வெளியே சொல்ல சாட்சி வேணும். அத்தனை பேரும் சாவறத நீ பார்க்கணும். இந்த பாம்போட உன் வீட்டுக்குள்ள பாயணும் இருந்து இங்கே அதுக்கு முடிவு வந்துருச்சு. எங்கேயோ பிறந்து இங்க வந்து எச்ச பாலை குடிச்ச உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, என் ஆத்தா கிட்ட மொத்த பாலையும் ஒத்த ஆளா குடிச்ச எனக்கு எவ்வளவு திமிர் இருக்குண்டா. ஒண்ணு இல்லப்பா. அப்பா தம்பி கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. என் பிள்ளை எனக்கே கொடுத்துட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? சந்தோஷமா தான் சொன்னாங்க. அவங்களும் பிள்ளைய பெற்றவங்க தானே. நியாயம்னா என்னன்னு தெரியாதான்னு. அப்பதா அப்பதா வெளியே வாங்க. சித்தப்பா, சாந்தி, எல்லாரும் என் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. வெளியே வாங்க, வெளியே வாங்க. ஏன் வீட்டு விட்டு வெளியே போக சொன்னீங்க? சித்தப்பா, இது உங்க முடிவா? ஓ, இது எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது இல்ல. என்ன பெற்றவங்க எனக்கு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நான் வீட்டை விட்டு ஒரேடியா விரட்டிடுவீங்களா? சரி, போறேன், வீட்டை விட்டு போறேன். ஆனா நீங்க முகத்தை பார்த்து போன்னு சொல்லணும். சொல்லுங்க அப்பத்தா, சொல்லுங்க அப்பத்தா, சொல்லுங்க அப்பத்தா, சொல்லுங்க. இருக்க முடியாது. எனக்கு உரிமை இல்லையா? முடியாது அப்பத்தா, முடியாது. வேண்டாம்மா, வேலை இங்கே இருக்கட்டும்மா. உங்க புள்ள உங்க கூட இருந்தா எனக்கு பாதி அவனுக்கு பாதி பாசம் தான் கொடுத்துருப்பீங்க. ஆனா அவங்க மொத்த பாசத்தையும் வேலுக்கு கொடுத்துருக்காங்கம்மா. வேலு எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவன் ஓம் புள்ளம்மா. அதை யாராலும் மாத்த முடியாது. ஆனா அவன் உங்க கூட வந்துட்டா அவங்க புள்ள இல்லைன்னு ஆயிரும்மா. ஊருக்காக ஒரு குடும்பத்தை தியாகம் பண்ணலாம், ஒரு குடும்பத்துக்காக ஒரு பிள்ளைய தியாகம் பண்ணலாம். நீங்க உங்க பிள்ளைய தியாகம் பண்ணலாமேம்மா. வேலைங்க இருக்கட்டும்மா, வேலைங்க இருக்கட்டுமேப்பா. அழுவாதீங்க, யாரும் அழுவாதீங்க. அன்னைக்கு என் பிள்ளைய தொலைச்சிட்டு எப்படியாவது கிடைச்சிடணும்னு வேண்டினேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைய ஒரு தடவை பார்த்தா போதும்டா சாமின்னு நினைச்சேன். கடைசியா
என் புள்ள உசுரோடு இருக்கான்ற செய்தி தெரிஞ்சா போதும்னு இருந்தேன். ஆனா என் புள்ள ராசா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறத கடவுளை கண்ணு முன்னால காமிச்சிட்டாரு. போதும், நீங்கெல்லாம் உன் மேல உசுரே வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா, 3 மாசம் குழந்தைய தெரியாம தொலைச்சிட்டு 27 வருஷம் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ 27 வருஷம் வளர்த்துட்டு தெரிஞ்ச அந்த பிள்ளைய தொலைச்சிட்டீங்கன்னா ஆயுசு பூரா அந்த தண்டனை நீங்க அனுபவிப்பீங்க. வேண்டாம், இந்தாங்க இந்தாங்க என் பிள்ளை நீங்களே வச்சுக்கோங்க. நெசமாவா? எங்க அக்கா. ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு.